ச்சே, அந்த ஃப்ளைட்ல போனா அவ்வளோ வெறி செத்துட்டாவ. ஆமா சோனி, ஒரே ஒரு ஆள் மட்டும் ஃப்ளைட்ல இருந்து குதிச்சு உயிர் தப்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணனுக்கு ஆயுசு கேட்டி. இருந்தாலும் அவங்களுக்கு மனசுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க கண்ணு முன்னாடியே எவ்வளவு உயிர் செத்து போயிட்டு. எனக்கு ஃப்ளைட்ல எப்படா போகணும்னு ஆசையா இருந்துச்சு. இனிமே போவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பயமா இருக்கு ஃப்ளைட்டை நினைச்சாலே. ஏட்டிகளா, தூங்காம இன்னும் போனை கடந்து நோண்டிட்டு இருக்கீங்களோ? பாவம், இந்த மனுஷன் தூங்குறவ லைட்டையாவது அமத்தி போடலாம்லாட்டி. ஏமா ஆஃப் பண்றோமா? நியூஸ பாத்தியா? ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிட்டுமா. ஆமாம் டி, நானும் பார்த்தேன். எம்மாடி, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு அதை பார்த்ததுல இருந்து. பச்சை பிள்ளையெல்லாம் செத்து போயிட்டாமே. ஐயோ கடவுளே, அது உள்ள என்ன பாவம் பண்ணுச்சு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்மளே இன்னும் எத்தனை நாள் இருக்க போறோம், எது வரைக்கும் வாழ்க்கை போக போகுதுன்னு தெரியல. ஆமாம்மா, இருக்க வரைக்கும் கவனமா இருக்கணும். அதுவும் அந்த மெடிக்கல் காலேஜ் மேல விழுந்து பாவம், அங்க உள்ளவங்களும் எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க. ஃப்ளைட்ல போனவங்களும் எவ்வளவு கனவோட போயிருப்பாங்க. எல்லாரோட ஆசையுமே சுக்குநூறா நொறுங்கிருச்சே ஒரு நிமிஷத்துல. கடவுளுக்கு கருணையே இல்ல. ஆமாம்மா, அவர் தானே மக்களை படைச்சாரு, காப்பாத்தவே இல்லை பாருங்க. எவன் கண்ணு பட்டுச்சோ இல்ல எமன் கண்ணு பட்டுச்சோ, மேல பறந்ததுதான் குத்தமா இல்ல மேல இருந்த அந்த கடவுளோட திட்டமா? ரொம்ப மனசே வேதனையா இருக்குடி. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இப்படி ஒரு விபத்து நடக்கும்னு. ஆமாம்மா, கொடுமையிலும் கொடுமைமா. அவங்க ஆத்மா சாந்தி அடையதுக்கு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். இந்த உலகத்துல இனி இந்த மாதிரி ஒண்ணு நடந்துடவே கூடாது. லட்சுமி, பிள்ளைலாம் தூங்கிட்டோ? ஆமாங்க, மெதுவா பேசுங்க, எந்திரிச்சிட போறாவ. சரி சரி, நீ தூங்காம என்ன செய்யற? அடுக்கால் நாஸ்தியா கிடந்துச்சு, இப்பதான் அம்படத்தையும் ஒதுக்கி எடுத்து போட்டு பாத்திரத்தை கழுவி போட்டு வரேன். மண்டபத்துல வாழை மரம் கட்டியாச்சா இப்படி? ஆமா லட்சுமி, இப்பதான் கட்டி விட்டு போறானுவோ, அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. நாளைக்கு சமையலுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு, அதான் இருந்து பார்த்துட்டு வாரேன். சரிங்க, காலையில இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி வடை தானே? ஆமா ஆமா, ஒரு இனிப்புக்கு இருக்கட்டுமேனு கேசரி சொல்லியிருக்கேன். ஆட்டும் ஆட்டும், இப்ப இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், எடுத்து வைக்கிட்டா? வேண்டாம் லட்சுமி, எனக்கு வயிறே பசிக்கல, நேரம் ஆயிட்டுல. போய் படுக்கிறேன், காலம்புறம் எதிக்கணும்ல. அதுக்குன்னு சாப்பிடாமவா தூங்க சொல்லிச்சு? சாப்பிட்டுட்டு பட்டுங்க. வேண்டாம் லட்சுமி, இந்த மண்டபத்துல இருக்க பயலுவோ டீ போட்டானுவோ, அதை ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வடையை தின்னுட்டு வாரேன். சரி, அப்ப போய் பாடுங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் எங்க அண்ணன் வீட்டுல இருந்து வந்துருவேன்னு சொன்னாவ. நம்ம ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாதான் மாடு விடலாம் பார்த்துட்டு காலம்புறம் பாலை கொண்டு போய் கொடுக்கணும். பால் நாளைக்கு ஒரு நாள் நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். நீ இந்த பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து காலம்புறம் கிளம்ப சொல்லு. சரி, அந்த பிள்ளைக்கு வேற காலையில 7 மணிக்கு போன் அடிச்சு கூப்பிடணுமா. அவளுக்கு மேக்கப் பண்ணி முடிக்கவே 2 மணி நேரம் ஆகுமா. அதனால காலைல 6:30 7 மணிக்கெல்லாம் எனக்கு போன் அடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கா. 2 மணி நேரம் மேக்கப் போடுவாங்களா? அப்ப எப்ப மண்டபத்துக்கு போறது? பேர்லாம் 10 மணிக்கு தானே பரிசம் போடுறோம். ஒரு 9:30க்குள்ளலாம் அங்க போய் இருக்கிற மாதிரி பாப்போம். கேலண்டர்ல நல்ல நேரம் பாத்தியா? இங்க இருந்து போச்சுல பார்த்து கிளம்புறோம். அடுத்த தெருல தானே இருக்கு மண்டபம். மண்டபம் பக்கத்துல இருந்தா என்ன, தூரமா இருந்தா என்ன? நல்ல நேரமா பார்த்து பிள்ளையை கூட்டு போங்க. நீ காலம்புறம் பேர் லட்சுமி, வர ஆட்கள் எல்லாம் கூப்பிடணும். 9 மணி வரைக்கும் இங்கேயே இருந்துடாத. ஆட்டுங்க, அப்ப என் மைனி எங்க அம்மாவும் வந்தாவனா காலம்புறம் நான் கூட்டிட்டு போயிடுறாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தாவனா நேரம் மண்டபத்துக்கு வர சொல்லிருங்க. காலையில சாப்பாடும் மண்டபத்துல வந்து சாப்பிட்டுக்க சொல்லிருங்க. ஆட்டு லட்சுமி, அதெல்லாம் நான் பார்த்து சொல்லிக்கிறேன். அப்போ ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். நான் போய் படுக்கேன். இரு மனுஷா ஓடாதிரும். சமையல்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சா? கையில இருந்த செலவாயிருந்து மொத்த ரூபாயும் கொடுத்துட்டேன். இனிமே கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப மண்டபத்துக்கு மட்டும் தானே நம்ம கொடுக்கணும். ஆமா ஆமா, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. அது நாளைக்கு அங்க இருந்து கிளம்பையில கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். குழம்பிடக்கூடாது. கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கும் ஆக வேண்டிய செலவெல்லாம் நோட்டு போட்டு எழுதணும். இல்லைன்னா குழம்பிட்டு கிடக்கும். ஆமா ஆமா, அப்படியே செய். நாளைக்கு எனக்கும் காருக்கும் நிச்சயதார்த்தம். ஐயோ, இதை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டுக்கு. காரும் நம்மளுக்கு கிடைப்பாளா மாட்டாளான்னு எவ்வளோ நாள் எங்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா என் சந்தேகத்துக்கெல்லாம் விடை கிடைச்சிருச்சு. இந்த குதிரைவால் காலையில இருந்து நம்மளுக்கு ஒரு கால் கூட பண்ணல. ஃபங்க்ஷன் மூட்ல ரொம்ப பிஸி ஆயிட்டா போலயே. என்னைய இப்படி தனியா புலம்ப விட்டாலே. குதிரைவாள் ஒரு கால் பண்ணா என்னடி? நம்ம வேணா கால் பண்ணி பார்க்கலாமா? சே, வேணாம், தூங்குற பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
நம்மளே சேலையை கட்டி அழகா கிளம்பியாச்சு. இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, என்னவா இருக்கும்? சேலை உடுத்தியாச்சு, நகை போட்டாச்சு, அப்புறம் கம்மல் போட்டாச்சு, பூ வச்சாச்சு. ஞாபகம் வந்துட்டு குங்குமம் வைக்கல பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக இருக்கு. என்ன ஒன்று, இந்த குங்குமத்தை தான் சிறுசு பண்ண முடியல. மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சூட சொல்லு, சொன்னத நானும் கேக்குறேன், சொன்னமே அங்க போய் கூறிடு. அஞ்சல மாலை போடுறேன், அன்னத்தின் காதுல ஓதிடு. ஏங்க ஹரி, சாரி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, அதிசயமா இருக்கு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிட்ட. ஆமா ஹரி, என்னாலயே நம்ப முடியல. நைட்டு தூங்கையில எப்படியாவது நானே சாரி கட்டிடணும்னு நினைச்சிட்டே தூங்கினேன்னா காலையில தானாவே முழிப்பு வந்துட்டு, அதான் உங்களுக்கு முன்னாடியே போய் குளிச்சு கிளம்பிட்டேன். சரி சின்ன பொண்ணு, நான் வெளியில போய் அம்மா தங்கச்சில கிளம்பிட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன். ஹரி, ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு, ஸ்வேதா கிட்ட எடுத்து வச்சுக்க சொல்லுங்க. நேத்து லட்சுமிக்கா எல்லாருக்கும் சேர்த்து தான் கொடுத்து விட்டாவ. சரி சின்ன பொண்ணு, நான் வெளியில வெயிட் பண்றேன், வா. 4 முடி கிளம்பி இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. கிளம்பிட்டாவனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்த மண்டபத்துக்கு போயிடலாம். போன் அடிச்சு கேப்போம். இவ்வளவுல வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாளவளா இல்லையான்னு தெரியலையே. இந்த பெட்ரூமு கதவை திறக்க மாட்டேக்காளுவோ, நான் குளிக்க வேணாமா? எல்லாரும் குளிச்சு தண்ணி திட்டாவ. இப்ப மோட்டர் போட்டு மறுபடியும் ரெப்பி வச்சிருக்கேன். எப்ப கிளம்பி எப்ப போவ? லட்சுமி கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்னு பார்த்தா வர மாட்டேக்காளுவளா இவ்வளவோ வெளியில. ஏன் மூத்தவள கொஞ்சம் கதவை திறந்து விடும் டி. எம்மா நீ என்ன இப்படி இருக்க? கிளம்பலையா? ஆமாட்டி, ஏன் கேட்க மாட்ட? நல்ல பெட்ரூம் கதவை அடைச்சு போட்டு கிளம்பலையானே கேட்க. எம்மா ஈ குச்சி ரெடி ஆயிட்டா, அவ வந்ததும் போய் குளி. கழுத்தை எப்படி மொட்டையா போட்டுட்டு போற? ஒரு நெக்லேஸ் எதுவும் எடுத்து போட்டுக்க கூடாது? எம்மா இந்த சுடிதாருக்கு நெக்லேஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்காதுமா, பட்டிக்காடு மாதிரி இருக்கும், வேணாம். அப்ப அந்த டாலர் செயினையாவது எடுத்து போடு. கழுத்துல பாருமா ஒரு குட்டி செயின் போட்டுக்கோம்ல. ஏட்டி இது பார்க்க நல்லாவா இருக்கு. அம்மாக்குள்ள டாலர் செயினையாவது போட்டு போவி. பாக்குறவெல்லாம் என்ன நினைப்பாவ? அம்புஜ பிள்ளை இப்படி வெறுமனா விட்டுருக்காளே, கழுத்துல ஒன்னையும் போடாம அப்படி இப்படின்னு பேசுவாள். ஒட்டி ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்டு போ. ஏம்மா அடுத்தவ அதை சொல்லுவா இது சொல்லுவான்லாம் நான் வாழ முடியாது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த சுடிதாருக்குலாம் நெக்லேஸ் செயின்லாம் போட்டா நல்லா இருக்காது. பிள்ளைகளெல்லாம் தாங்கதான் வேண்டியதா இருக்கு. இப்படி கடந்து தாங்கி தாங்கியே நெஞ்சு வலி வந்து செத்துருவோம் போல. உனையாரமா தாங்க சொன்னா? எதுத்து எதுத்து பேசாத அபி. வீட்டுல நகை ஒண்ணு இல்லைன்னா கூட சரிங்களா, இருக்கத போட்டு போங்கன்னா போடுறதுக்கு வலிக்கு. ஏம்மா நான் கிளம்பிட்டேன், எப்படி இருக்கேன்? அடுத்து இவள பாரு. ரெண்டு என்னைய கேவலப்படுத்துறதுக்கு தான் அலையுதுவோ. ஏம்மா நான் நல்லா இல்லையா? எடி கழுத்துல செயின் எது போட்டு போலாம்ல. இது என்னது பாசி மணி மாதிரி என்னமோ தொங்குது. செயின் போட்ட அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காதுமா. மீசோல ஒரு செட் ஆர்டர் பண்ணி வாங்கினோம்ல, அதுதான் இது. நல்லா இருக்கா? ஓ மொவர கணக்கு இருக்கு, மொவர கணக்க தூர போண்டி. அம்மாக்கு என்ன ஆயிட்டு? இந்த Dress நல்லா இல்லையோ? நல்லாதான் இருக்கு சோனிமா. இந்த விஸ்வரூபம் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, அந்த பாட்டுல வர Dress மாதிரி இருக்கு. அப்போ ஒரு ரீல்ஸை போடுவோம். எப்படி இருக்குக்கா? இப்படியே ஆடிட்டு கடை அம்மா கிட்ட இப்ப வார இல்லாடி வாங்க போறேன். சரி சோனி வா மண்டபத்துக்கு போவோம். காலையில சாப்பாடு அங்கதானா? ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் லீவ் போடுறோம், ஜாலியா இருக்குல்ல? இருக்கும் டீ இருக்கும். அம்மா காதல விழுந்தா அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா இப்பதான் நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.